ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லணும் டேரக்டர் சாருக்கு. இந்த படம் ஃபஸ்ட்டு சொல்லும்போது வில்லேஜ் கான்செப்ட்டுமா அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஃபேராக இருக்கேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொன்னேன். நான் கேட்டேன். கேட்கும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, வில்லேஜில் இருக்கிறவங்க கருப்பாக தான் இருப்பாங்க, வெள்ளையாக தான் இருப்பாங்க, அப்படின்னால எல்லாம் கதை அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு என்னை நம்பி இந்த கதை கொடுத்தாங்க. நான் நல்லா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாக்கியராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சில பேரெல்லாம் லோ பட்ஜெட் படம்னாலே பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் பட் இது சின்ன படமாக இருந்தாலும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. கஞ்சா கருப்பு சார், முத்துக்காலை சார், ஸோ இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சார். ஏன்னா ஒரு சில பேர் பண்ணுறதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க. வில்லேஜ் கான்செப்ட், லொக்கேஷன் ரொம்ப தூரமாக இருக்கும், போய் பண்ணணுமா, கரெக்டாக இருக்குமா, படம் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் பட் சின்ன படம் அப்படின்னு பார்க்கறத தாண்டி அந்த படத்தில் என்ன கதை இருக்குது அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. போஸ்டரையும் பேனரையும் பார்க்குறாங்க. ஹீரோ ஃபேஸ் நல்லா இருக்கா, ஹீரோயின் ஃபேஸ் நல்லா இருக்கான்னு தான் பார்க்குறாங்களோ தவிர்த்து அந்த கதைக்குள்ளார போய் அந்த கதை நல்லா இருக்கா, நல்லா எடுத்திருக்காங்களா, சூப்பராக இருக்கா அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. தயவுசெய்து ப்ளீஸ் இந்த படத்தில் தேட்டரில் போய் பாருங்கள். மீடியா அண்ட் ப்ரெஸ் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் தரணும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு படம், ஸோ டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம், ஸோ எல்லாருமே நாங்கள் டீமாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எங்களால் ஜெயிச்சு வர முடியும். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். இங்கே என்னுடைய சொந்த பந்தங்கள் இருக்கிற பத்திரிகைக்கார அன்னைங்களுக்கும், அதே மாதிரி தொலைபேசி அன்னைங்களுக்கும், அதே மாதிரி என்னுடைய ஊரை சார்ந்த ராம்நாடு மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், கமுதி மாவட்டம், இதை சேர்ந்த என்னுடைய சித்தப்பா பெரியப்பா அனைவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மேடையில் அமர்ந்திருக்க நான் அதிகமாக நான் பேசக்கூடாது, இருந்தாலும் ஒரு 4 வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். நம்ம அண்ணன் பாக்கியராஜ் இயக்குனர் அவர்களுக்கும், நடிகர் அவர்களுக்கும், அதே மாதிரி மாஸ்டர் சாக்குவார் தங்க அண்ணன் அவர்களுக்கும், அதே மாதிரி முத்துக்காலை அவர்களுக்கும், அந்த அம்மா உன் பேர் என்னம்மா வைஷ்ணவி அவர்களுக்கும், கீரூனியை நடிச்சிருக்கு, வட்டி ஏக்குது நம்மள்கிட்டே பயங்கரமாக. அது கேட்குறத பார்த்தா ராம்நாடு மாவட்டத்தில் இப்படித்தே வட்டி கேட்பாங்க அதிகமாக. ஆமாம், அதிகமாக வட்டி கேட்பாங்க மாஸ்டர். காலையில் ஒரு வேப்பங்குச்சி உடிச்சு பல்ல விளக்குறாங்கன்னா வட்டியை வசூல் பண்ணாமல் போகவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஏரியா. இந்த அவர் பின்னுக்கு இருந்து உண்மைன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஹீரோ பாவம் நல்லா பேசினாப்புல, நல்ல உடன்பார்பாக இருக்கார். அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணனை பற்றி நான் நிறையா சொல்லணும். இயக்குனர் இந்த கண்ணை எப்படின்னா அப்பப்போ அடிக்கடி என்னுடைய அலுவலகத்துக்கு வருவார், என் இல்லத்துக்கு வருவார். வரும்போது அண்ணே இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கனே, இதில் பாக்கியராஜ் சார் நடிக்கணும் அப்படின்னு. ஏன் போய் கேளு அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணே நான் இங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன் அவர் துப்பாக்கி வச்சுருக்காரா, சுட்டு போடுவாரா? இந்த படம் இப்படி இருக்குன்னு போய் சொன்னீங்கன்னா அவர் உடனே ஓகே சொல்லிடுவார் அப்படின்னு. இல்லைண்ணே நீங்கள் வாரியலா, நான் வந்தால் உனக்கு இது வேலையான்னு என்னைய கேட்பாரு. நீ போய் கேளு, கேட்டீங்கன்னா உடனே அது கதவுகள் துறக்கப்படும் அப்படின்னு சொன்னேன். சொல்லும் போது அப்புறம் ஃபாலோ பண்ணி போய் எப்படியோ பிடிச்சிட்டாரு. பிடிச்சிக்கிடிச்சிட்டு அவங்க சீன்னா எடுத்துட்டு லாஸ்ட் எண்டு என் சீனு இங்கே ஒரு இதுக்கிட்ட சென்னையில் திருவேற்காடுக்குள்ளே வச்சு எடுத்தாப்புல. சரியான வெயில். 2வது மண்டையை புழக்குது, என்னன்னு தெரியல. கண்ணன்கிட்டதான் பேசுகிறோமா கேமராட்ட பேசுகிறோமான்னு எனக்கே ஒன்றும் தெரியலை. நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதே மாதிரி அவர் ஐயா அந்த இவங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த ராம்நாடு மாவட்டம் ஃபுல்லாமே வறட்சியான மாவட்டம். வறட்சியான மாவட்டம்னா தண்ணி இருக்காது, வேலிக்கருவு அதிகமாக இருக்கும், சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அங்கே உள்ள வீடுகள்லாம் ஹீரோ தம்பி சொன்னாப்புல காணாமல் போய்கிட்டு இருக்கு, உடஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே உள்ளவு எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இதுக்காக முதலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா சிஎம் ஆகும் போது இந்த ராம்நாடு மாவட்டத்தை இருந்து சிவகங்கை மாவட்டத்தை பிரித்து கொண்டு வந்தார். அதுதான் அவருடைய முதல் கையெழுத்து. இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்போ எனக்கு 3 வயசு 4 வயசு இருக்கும்.
எம்ஜிஆர் ஐயா வாராருன்னா நாங்கள் பார்க்கறதுக்கு அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியுமில்லனே, எப்படின்னா மரத்தை அறுத்துருவோம், அறுத்து ரோட்டில் மரத்தை கீழே விழுத்தாட்டிடுவோம். அது கரண்ட் போனானே என்ன போனானே அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு செஞ்சுருவோம். இப்படி செய்கிறதே புரட்சி தலைவரை பார்க்க முடியும். முதலாக என்னுடைய மண் சிவகங்கை மண்ணில் என்னன்னா அடிக்கல் நாட்டிட்டு போனாரு. அப்போ நான் போய் கை கொடுத்தேன், 4.5 வயசு கை கொடுக்கும் போது. அதுக்கப்புறம் நான் பிறந்ததே சினிமா குட்டைக்குள்ளே தான் பிறந்தேன். நினைத்ததை முடிப்பவன். எங்கள் அம்மா வந்து ரொம்ப எம்ஜிஆருடைய ரசிகர். கூப்பிட்டு போய் அங்கே படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த திரையை பார்த்து என் விழியின் உன் விழியின் சந்திச்சால் அப்படின்னு அந்த கத்தி சென்ற கற்றுக் கொடுக்கும் போதே நான் பிறந்தேன். பிறந்த 5000 ரூபா பணம் கொடுத்தாரு. குடியிருந்த கோயிலா தெரியல எனக்கா, ஏன் நான் பிறந்ததே அப்பத்தேன் பிறந்தோம்னு சொல்றேன். எனக்கு என்ன ஆக்சுவலா ஆமா 5000 ரூபா பணம் கொடுத்து விட்டு இருந்தாரு. இந்த தேட்டரில் இந்த மாதிரி இப்படி பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புவாங்க. எழுதி அனுப்பும் போது கொடுத்து விட்டுருந்தாங்க. கொடுக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 8 வயசு 9 வயசுல எங்கள் ஊரில் வந்து கால்ரா அம்மா நிறையா வரும். உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த வெயில் பகுதி அதிகனால. ஏன்னா இதுவும் பொய் சொல்லணும்னு சொல்லிடக்கூடாது. அப்போ பார்த்தா எங்கள் அம்மா வந்து ஒரு சட்டி கஞ்சியை கொடுத்து, அவங்களும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள் தான், குறவட்டுச்சனமும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள் தான். நாங்கள் ரொம்ப பழகுவோம் டீப்பா. அவங்ககிட்ட எம்ஜிஆர்னு பச்சையை குத்தி ஏடிஎம்க்கு குடியை போட்டு விட்டுருச்சு எங்கள் அம்மா. ஏன்னா கால்ரா வரக்கூடாது, கட்டுப்பாடாக இருக்கணும், அம்மா போட்டுறக்கூடாது. அது அப்படி என்னுடைய மைண்டுக்குள்ளே போய் தலைவர்னு தலைவர் படத்தை நிறையா பார்த்தேன். அது மாதிரி இன்னைக்கு நடிக்க வந்திருக்கேன். நடித்து ஒரு படமும் பண்ணியிருக்கேன். ஒரு தயாரிப்பாளர் இதுலேயும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி கண்ணன் வந்து நல்ல மனிதர், நேர்மையானவர், யார் காசுக்கு ஆசைப்பட மாட்டார். நிறையா அவர் விதையில விதைச்சிருக்காரு. நிறைய கருதுகளை அறுத்து அவருக்கு வந்து அந்த கதிர் வந்து நல்லபடியாக பெரிய வெள்ளிப்பழமா மாறணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி. என்னை போல நடுத்தரமாக உள்ளவர்களுக்கு லைக்கும் கமெண்ட்டும் கிடைக்காது, ஆனால் நீங்கள் தருவீர்கள் என்று நம்புகிறேன் நான். இல்லையா? ஆமா. ஏன்னா 1/2 மணி நேரம் பேசுவதற்கு என்னிடம் ஆதாரம் இல்லை. பேசியவர்கள் எல்லாரும் 1/2 மணி நேரம் பேசினார்கள். அதற்கெல்லாம் பயிற்சி வேண்டும் போல இருக்கிறது. என்னிடம் 5 நிமிடம் பேசுவதற்கு கூட ஆதாரம் இல்லை. இதற்கெல்லாம் வடிவேலு சொல்ல மாதிரி இதற்கெல்லாம் பயிற்சி வேண்டுமோ அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கும் பயிற்சி தேவைப்படுகிறது. என்னுடைய 30 வருட சினிமா சர்வீஸில் அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவன் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அதில் குறிப்பாக வந்து இயக்குனர் சாருடைய உதவியாளர் பார்த்திப சார் ஆஃபீஸுக்கு முன்னாடி தான், பக்கத்தில் அந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி தான் என்னை கூப்பிட்டாரு. அண்ணே இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ்லாம் கொடுக்கல, முழு சம்பளத்தையும் கொடுத்தார். ஏன்னா சினிமாவில் வந்து சம்பளம் முழுசாக கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி விஷயம் கிடையாது. முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டார். அன்றைக்கி நான் நடிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த அவங்க சம்பளம் கொடுத்துட்டாரு. அவருக்கு நன்றி. அவர் சொன்ன மாதிரி அவருடைய 18 வருட 20 வருட உழைப்பில் அவர் மேலும் முன்னுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். வேற ஒரு பயணத்தின் மூலியமாக அவரோட பயணிக்க போகிறோம். அடுத்து இந்த படத்துடைய ஹீரோ தம்பி மகேஷ். முதல்ல அவருடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் அன்றைக்கி ஒரு நாள் தான் போனேன். நைட்டு 12 மணிக்கு எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சு 12:30 மணிக்கு என்னை வந்து அந்த பிரிட்ஜு கீழே இருந்து டிஃபன் வாங்கி கொடுத்து என்னை எல்லாருமே ஒரு தம்பி அண்ணன் மாதிரி என்னை வந்து பக்குவமாக ஏற்றி விட்டாங்க. முதல்ல அவருடைய நண்பர்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் மகேஷுக்கு நன்றி. ஏன்னா இப்போ சொன்னா இல்லையா, எங்கள் வீடு எனக்கு தெரியாமல் என் வீட்டை போய் எடுத்துருக்காரு. எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க முத்துக்கால பெரிய பங்களா கட்டியிருப்பாரு நினச்சிருப்பாங்க. அது பாலடைஞ்ச வீடு. அதை கொண்டு போய் எடுத்து போட்டு எல்லாச்சு உன் வீடு அது, நீ இத்தனை வருஷம் சினிமாவில் நடிச்சு இப்படிதான் ஆடுறியான்னு கேட்டாங்க. எனக்கே அசிங்கமாக போச்சு. ஏன்னா அது 250 படம் நடிச்சு இன்னும் நம்ம வீடு பாலடைஞ்ச வீடா இருக்கேன்னு சொல்லி இந்த வருஷம் தான் அந்த வீடை எடுத்து கட்டியிருக்கேன். இந்த 25 வருஷம் சர்வீஸ்ல இப்பதான் அந்த வீடே வந்து வீடு மாதிரி இருக்கு. பாலடைஞ்ச பங்களா பாலடைஞ்ச வீடுன்னு காட்டினதுக்கு தம்பி மகேஷுக்கு நன்றி. ஏன்னா ஏதாவது ஒரு தூண்டுகோல் இருக்கணும். தூண்டுகோல் இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம போக முடியும். அதனால தம்பி மகேஷுக்கு நன்றி. மீண்டும் பல படங்கள் நடித்து மேலே வரணும். ஏன்னா அவர் நிறையா சொல்லிட்டாரு கிராமத்தில் வாழும். ஏன்னா நான் ஒரு பட்டிக்காட்டில், என் ஊரே பட்டிக்காடு, அவர் ஊர் மாதிரி எங்கள் ஊர் பேரும் சங்கம் பட்டி.
சங்கம்பட்டி, அப்படிதான் எங்கள் ஊர் பேர். அதனால் அவருக்கு நன்றி. மென்மேலும் பல படங்கள் செய்யணும். கேமராமேன் மகி சார், உண்மையிலேயே அவருக்கு நான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஒரே ஒரு டைலாக் ஒன்று வரும். என் ராஜ்யத்தில் நான் தாண்டா ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக். இந்த படத்தில் ஒரு 4-5 சீன் நடிச்சிருந்தாலும் அதை உருவாக்குன பங்குல கேமராமேனுக்கு உண்டு. ஏன்னா நான் குடிச்சு என் மூஞ்சி எல்லாம் சப்பி போன மூஞ்சி மாதிரி இருந்தது. அதை இந்த படத்தில் வந்து ஆண்டவன் படத்தில் எனக்கு கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு நன்றி சொன்னேன் நான். இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த படம் பேசப்பட்டால் இதில் முத்துக்காலை பண்ண அங்கங்கே சில சிம்டம்ஸும் பேசப்படும். ஏன்னா இந்த ஒரு 10 வருஷமா வந்து என் ராஜ்யத்தில் நான் தான் ராஜா அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கென்று ஒரு ராஜ்யம், எளிவலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒருத்தர் நம்பி இருந்தா என்ன பாடுவோம்னு அனுபவிச்சதுனால இன்னைக்கு மீண்டு வந்து இன்னைக்கு நான் வந்து எளிவலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு சிறப்பாக போய்கிட்டு இருக்கேன். அதனால் நிறையா பேசவும் முடியாது. நான் கடந்து வந்த பாதையை ஒரு சின்ன உதாரணமா தம்பின்னு சொல்லலாம். ஏன்னா மாஸ்டர் மகேந்திரன் அப்பா சைக்கிளில் முன்னாடி உட்கார வச்சு, அதுக்காக எனக்கு வயசு ரொம்ப ஆச்சுன்னு நினச்ச வேண்டாம், குழந்தையா சைக்கிளில் உட்கார வச்சு அந்த விநாயகர் ஸ்கூலில் வந்து உட்காந்து பல்ட்டி அடிக்க சொல்லி தருவார். நான் ஒரு ஓரத்தில் பல்ட்டி அடிப்பேன், ஒரு ஓரத்தில் பல்ட்டி அடிச்சுக்கிட்டு இருப்பார். இப்படிலாம் வந்து இன்னைக்கு அவர் ஹீரோவாக நடிச்சு, அவர் ஹீரோவாக நடிச்ச படத்தில் நான் ஒரு 4 படத்தில் நடிச்சிருக்கேன். இதுதான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும். திரைக்கதை வேந்தன் நானும் கிங்காங்கும் டெய்லி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா அவர் எல்லா பாட்டுக்கும் ஒரு டான்ஸ் ஆடுவார். அதில் பாக்கியராஜ் சார் அவருடைய பாடலும் உண்டு. அதில் ஒவ்வொரு நாளும் திரைக்கதை வேந்தன் எங்கள் பாக்கியராஜ் சார் ஆடி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டைட்டில் அரைமணி சொல்லித்தான் வந்து கிங்காங்க ஆடுவார். அந்த வகையில் சிறு வயசில் நான் ஆகாயத்தில் சென்று கொண்டிருக்கும் விமானத்தை அண்ணாந்து பார்த்த நான் அதே விமானத்தில் ஏறி பயணம் செய்திருக்கிறேன் என்று சொல்லும் வாசகத்தை போல அவருடைய சுவரில்லாத சித்திரங்கள். அன்னைக்கு கூட கேட்டேன், அந்த தீவனை போட்டு ஷூட்டிங்கில் கேட்டேன், சார் தூரல் நின்று போச்சுல, நீங்கள் சிலம்பு சண்டை எத்தனை நாள் சார் கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டேன். ஜஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சார், அவ்வளோதான். ஆனால் சின்சியராக அந்த கண்ணோட்டம் தெளிவாக அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அவர் 2 கம்பை வீசுறதை பார்த்தா நான் 3 மாதம் 2 கம்பை வீசுறதுக்கு எனக்கு 3 மாதம் ஆச்சு. ஏன்னா என்னுடைய அடிப்படையே சிலம்பம் தான். அப்படி தூரம் நின்று போச்சு. புரட்சித்தில் ஒரு எம்ஜிஆர் படங்கள் பார்த்தா நான் சிலம்பம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கராத்தையில் பிளாக் பெல்ட் வாங்கினேன், சிலம்பம் கற்று ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு எங்கள் ஜாகோர் பாஸ் இருக்க யூனியனில் நானும் ஒரு 25 வருஷமா மெம்பராக இருக்கேன்னு அதுக்கு காரணம் அவருடைய தூரம் நின்று போச்சு. டார்லிங்ல கராத்தே சண்டை போட்டது, இதெல்லாம் ஒன்றொன்றும் எனக்கு ஒரு உற்சாக டானி, ஏதாவது ஒரு தூண்டுகோல் வேணும் அந்த வகையில். அதே மாதிரி அவருடைய எழுத்துல ஒரு 2 விஷயத்துல எனக்கு பெரிய பெருமை பாக்கியம் பற்றி சொல்லலாம். தேசிய விருது பெற்ற அகத்தியன் சார் இயக்கிய ராமகிருஷ்ணா படத்துல ஒரு மோனோ ஆக்டிங்ல ஒரு 4 சீன் வரும். நான் நடிச்ச ஒரு 10 காமெடியில அது ஒரு காமெடி. உண்மையிலேயே அந்த படம் மட்டும் ஓடி இருந்தால் நான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்கலாம். ஜஸ்ட் ஆண்டவன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் விழாவுக்கு வந்திருக்க அனைத்து பத்திரிகை, டிவி மற்றும் அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே எனக்கு இந்த ஸ்படிக மாலை கொடுத்து அப்புறம் முருங்கைக்காய் வேறு கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் நேதாஜி அவர்கள் இன்னும் இருக்கிறதா, அவர் ரொம்ப சுவாமிநாதன் அவர்கள் ரொம்ப நம்பிக்கையோட அவர் அந்த பேச்சில் வந்து அது தெரியுது எந்த அளவுக்கு அவர் வீரியமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு வாத்தியார் இருந்தார். அந்த வாத்தியாருக்கு வந்து ஒரு ஹேபிட் என்னென்னா, யாராவது ஸ்பெல்லிங் தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அவர் ஒத்துக்க மாட்டார். அந்த ஸ்பெல்லிங்கை கரெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பிரயத்தனம் எடுக்கணுமோ எடுத்துக்குவார். அவ்வளோ முயற்சி பண்ணுவார். அது கிளாஸில் நான் உட்காந்துருப்பேன், எவனாவது எப்பாவது மாட்டிக்குவாங்க இல்லையா ஸ்பெல்லிங் சொல்ல தெரியாமல். அதனால் ஒரு பையன் எந்திரிச்சு ஏதோ பேசும்போது அவனுக்கு பிளாட்ஃபார்ம்னு சொல்ல வரல, அவன் ஃப்ளாட் பாம் அப்படின்னா இவர் வாத்தியார் பிடிச்சிட்டாரு. பிளாட், அவன் ஃப்ளாட் அப்படிங்கிறான். பிளாட் பா பா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஃப்ளாட் பாம்ங்கிறான் அவன். இவர் பா பா பிளாட் பிளாட் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவனும் எஃப்எஃப்லேயே சொல்லிட்டு இருக்கான ஒழிய அவன் ஃப்ளாட்லாம் பீல ஆரம்பிக்க மாட்டேங்கிறான். இது அடுத்த பீரியட் பெல் அடிக்கும்,
அந்த வாத்தியார் வந்துவார். வந்தால் உள்ளே வந்துட்டு இந்த வாத்தியார் இருக்கிற பாட்டு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பிளாட்னு இவர் எப்படியாவது சொல்கிறதுக்கே ட்ரை பண்ணிட்டுருப்பார். இது ஒரு நாள் அவர் வந்து இந்த வாத்தியாரும் ஸ்பெல்லிங் கரெக்ட் பண்ணுற வாத்தியாரும் இன்னொரு வாத்தியார் உட்காந்து நின்று பேசிட்டு இருக்காங்க. அது நடுவில் இந்த பில்டிங் அந்த பில்டிங் நடுவில் கிராஸ் பண்ணும்போது அவங்க நின்று ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஆப்போசிட் வாத்தியாரை வந்து தோட்ட வேலை செய்கிற ஒரு கார்னர் இருக்கார் இல்லையா, அது செடியெல்லாம் வெட்டி கட்டி தண்ணியெல்லாம் ஊற்றுற ஒரு கார்னர், அவர் வந்து அந்த வாத்தியாரை கூப்பிட்றதுக்காக பக்கத்தில் வந்து, சார் உங்களை லைப்ரரி மாஸ்டர் வர சொன்னாருங்க அப்படின்னா, நான் வர்றேன்னு சொல்லுன்னு அவர் சொல்கிறாரு. இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன், இந்த லைப்ரரி மாஸ்டர் வர சொன்னேன். லைப்ரரி இல்லை லைப்ரரி அப்படின்னு. அவன் தோட்ட வேலைக்காரன், அவனுக்கு என்ன தெரியும், அவன் லைப்னே சொல்ல வரல, அவனுக்கு ரைப்புன்னு லைப் இப்படியே சொல்லியிருந்தேன். இது எங்களுக்கு எல்லாம் எப்பவுமே காமெடியாக இருக்கும். இந்த மாதிரி அவர்கிட்ட யார் சிக்குவாங்க, எவ்வளோ நேரம் பாடம் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய இயல்பு அப்படிங்கிறது அது. அவனை கரெக்ட் பண்ணியே ஆகணும், அவன் தப்பாக சொல்கிறது விடக்கூடாது, அவனை கரெக்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரயத்தனம் பண்ணிட்டு பண்ணுவார். என்னன்னா இது அவருடைய கேரக்டர். இது யாருக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணனுக்காக சொல்ல வந்தேன். என்ன அப்படின்னா, எல்லாரும் எப்படியோ சினிமா எடுக்கணும், அதை பண்ணு இதை பண்ணு நினச்சா கூட நான் எடுக்கிற சினிமா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு, அது வெற்றி தோல்வி முக்கியம் இல்லை, அது காசு வருதா போகுதாங்கிறது முக்கியம் இல்லை, நான் ஏதாவது உபயோகமான ஒரு கருத்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவ்வளோ தீர்மானமாக இருந்து அவர் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அந்த கதை சொன்ன நாள்லேருந்து நான் அவருடைய கேரக்டர் அந்த ஊருக்கு போனது நடிச்சது இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ இப்போ கூட பேசிட்டு இருக்கும்போது சொல்வார், நான் வந்து இந்த மாதிரி படங்கள் தான் எடுப்பேன் அப்படிங்கிறதுல வந்து தீர்மானமாக இருந்துட்டுருக்காரு. அது சில பேர்த்தினுடைய கேரக்டர் என்னென்னா, அவங்களுக்கு வந்து நம்ம ஒன்று இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டோம்னா அது இப்படி தான் இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு வந்து அதில் ஒரு பிடித்தம் வந்துருச்சுன்னா அது பண்ணுவாங்க. அந்த கண்ணன் அவர்களை வந்து என்னடா அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அவர் அந்த மக்கள் மேலே இருக்கிற ஒரு இதுதான். அந்த கதை ஏன் பிடிச்சது அவருக்கு, மகேஷ் அவர்கள் வந்து இந்த கதை வந்து இப்படி ஒரு இருக்குது அப்படிங்கிறது யூடியூப்பில் சொன்ன உடனே, ஆஹா ஜனங்கக்கிட்ட இவ்வளோ கஷ்டம் இருக்கா, ஜனங்க இப்படியே தான் இருக்காங்களா, இதை எழுதி போட்டு இது மூலமாக வந்து கவர்மெண்ட்டு வந்து திசை திருப்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு இது மேட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவசியம் இதை நான் எடுத்தே ஆகணும். ஏன்னா இது போகிறதுனால எத்தனை கிராமங்களுக்கு எத்தனை ஊர்களுக்கு இது ஒரு விமோசனமாக இருக்குமோ. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தீக்குச்சியை நம்ம உரைச்சி வைப்போம், அந்த வெளிச்சம் வந்து எத்தனை பேர்த்துக்கு எத்தனை விளக்கேற்ற முடியுமோ ஏற்றுட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு கேரக்டர். நான் காமெடியாக ஆரம்பிச்சிருந்தேன் அந்த வாத்தியாரை பற்றி, ஆனால் இது காமெடி இல்லை, ரியல் லைஃப்பில் சீரியஸான ஒரு கேரக்டரைசேஷன், அடுத்தவங்களுக்கு உதவியாக கடைசி வரைக்கும் இருக்கணும்னு. அதே மாதிரி இன்னொரு மேட்ரு, ஹீரோன்னா நம்ம எல்லாமே ஹீரோன்னு இமேஜின் பண்ணிட்டுருப்போம். ஏன்னா நம்ம சினிமா பார்க்குறதுனால ஹீரோன்னு இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கல் ஹீரோன்னு அப்படி தான் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ ஒரு ஆள், அவருக்கு என்னன்னா, அவர் குருநாதர், டேய் மோட்சத்துக்கு போகிறதுக்கு உனக்கு நான் வந்து ஒரு வழி சொல்கிறேன், என்னன்னா அது ஒரு மந்திரம் சொல்கிறேன், இந்த மந்திரத்தை நீ கற்றுக்கிட்டு இதை நீ சொன்னீன்னா உடனே உனக்கு மோட்சம் கிடைக்கும். ஆனால் ஒன்று, இந்த மந்திரத்தை வந்து தயவுசெய்து நீ வேறு யாருக்காவது போய் சொல்லிடக்கூடாது, சொல்லிவிட்டு அவன் தலை வெடிச்சு எடுத்துருவேன் நீ, அதனால் உனக்கு மட்டும் மோட்சத்துக்கு போகிறதுக்கு இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த ஆள் பார்த்தான், ஓ நமோ நாராயணான்னு சொன்னால் உடனே மோட்சத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒன்று நேராக காலையில் வெடிஞ்சு எழுந்திரிச்சோன்னே ஒரு 7:30-8 மணிக்கு போய் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய கோபுரத்தில் போய் ஏறி மேலேன்னு கத்தினான். எல்லோரும் என்னடா கோபுரத்தில் இருப்பாங்க, ஏதாவது செத்துக்கு தொலைய போகிறான் போலுக்கு, என்ன இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஊரே வந்து வேடிக்கை பார்க்கும்போது சொன்னார், இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்குமே மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஒரு நான் மந்திரம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான், இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நான் ஒருத்தன் மட்டும் மோட்சத்துக்கு போகிறத விட நம்ம ஊருக்கே மோட்சம் கிடைக்கட்டுமே
அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்ட்டான். ஸோ அவன் கேரக்டரைசேஷன் பாருங்க, உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு ஒருத்தனை விட நான் சொல்றதுனால ஊருக்கே கிடைக்கும்னு சொல்லும்போது ஊரே மோட்சம் அடையட்டுமே நம்ம ஊருக்காரங்க எல்லாருமே அப்படிங்கிற எவ்வளோ பெரிய பரந்தவன். அந்த ஆள் தான் ஹீரோ, அவர் தான் ராமானுஜர். அது என்னன்னா மகேஷுக்கு அதை சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு இதனால என்ன வருமானம், இதனால என்ன நமக்கு பொழப்பு, இதனால என்ன கிடைக்குது அப்படிங்கிறது இல்லாமல் எங்கே எது நடந்தாலும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அவர்களும் மனிதர்கள் தான், சக மனிதர்கள், அவங்கெல்லாம் இவ்வளோ சிரமத்தில் இருக்காங்க, இவ்வளோ இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை வீடியோவை பதிவு பண்ணி எல்லா பக்கம் போய், ஏன்னா இவர் வீடியோவில் பதிவு பண்ணது தான் அது கலெக்டர் வரைக்கும் போய் கவர்மெண்ட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் கூப்பிட்டு, ஏன்னா அந்த கிராமம் நான் போய் உண்மையில் இறங்கி பார்க்கும்போது உண்மையிலேயே இப்படி ஒரு கிராமமா அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா ஆளே இல்லை அந்த கிராமத்தில். ஸோ ஒரு 50 வீடு இருக்குது, 50 வீடுமே அப்படி உடஞ்சி இப்படி உடஞ்சி, கதவு இல்லாமல், சிலது கதவு போட்டிருக்கு ஆனால் செவர் இருக்காது, இப்படி இந்த மாதிரி வித்தியாசமாக இருந்தது. நானும் உள்ளே போய் பார்க்குறேன், எங்கள் ஷூட்டிங் ஆளுக 10 பேர் தவிர்த்து வேறு யாருமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு வைத்தியர், அவங்க சம்சாரம் மட்டும்தான் இருக்காங்க. என்னென்னா அந்த வைத்தியர் அந்த சம்சாரமும் வந்து அவங்களுக்கு எங்கேயோ ஒரு 10-15 மைலில் அந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயாவது இருந்து வருவாங்க. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா இந்த வைத்தியர்கிட்ட வந்து கேட்டு வாங்கி ஏதாவது மருந்து வாங்கி சாப்பிட்டு போவாங்க. அவங்களுக்கு அவர்கிட்ட வந்தால் நல்லா வரும், நமக்கு நல்லா ஆயிரும், சலீஸாக கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த நம்பிக்கையில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இவரும் அது வந்தால் போதுன்னு இங்கேருந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு தடவை டவுனுக்கு போய் அந்த ஒரு வாரம் 10 நாளைக்கு வேண்டியது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அவரும் அவங்க சம்சாரம் மட்டுமே அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டு, அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் தண்ணி வருது அங்கே ஒரு ஓரமாக, அதில் வந்து அந்த கிராமத்துலேயே அவங்க இருக்காங்க. அப்போ தான் சொன்னார், இவங்க ஒரிஜினலு படத்தில் வந்து நடிக்க வச்சது வந்து வேறு கேரக்டர், சினிமாக்காக நடிக்க வச்சேன், ஆனால் ஒரிஜினல் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஒரிஜினலாக இருந்து இதை வந்து எழுதி போட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கலெக்டர் அவங்க வரைக்கும் தகவல் போய் அவர் வந்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து கவர்மெண்ட்டில் அந்த ஸ்கீமில் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நான் படத்தில் நான் பேசின டைலாக் எல்லாம் வந்து ஒரிஜினலான டைலாக்கு, ஒரிஜினலாகவே அப்படிலாம் ஒரு திட்டம் இருந்து அந்த திட்டத்து மூலமாக அந்த வீடு கட்டி கொடுத்து, நானும் அந்த வீடு ஓப்பனிங்கு போகிற மாதிரி தான் அந்த சீனெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி என்ன சொல்லுவோன்னா, இந்த கிராமத்தில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வந்து மீண்டும் விவசாயம் பார்க்கறதுக்காக அதுக்காக சில திட்டங்களை போட்டு அவங்களுக்கு என்ன உதவி பண்ணுமோ அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கேரக்டர் மூலமாக கலெக்டர் டைலாக் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இது என்னென்னா யாருமே வந்து சொந்த ஊர் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கிறது இல்லை. ஆனால் மனிதனுடைய சூழ்நிலைகள், அவனுக்கு எதிர்காலம் என்ன அப்படிங்கிறதுனால இப்போ கேந்திர முனுசாமி அவர் பேசும்போது எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ராமநாதபுரத்துக்காரன் ஒரு திருப்பான் அப்படின்னு சொல்கிறதுன்னா, அங்கே மழை இல்லை, தண்ணி இல்லை, எல்லாமே விவசாயம் முதல் கொண்டு எல்லாமே பிரச்சனைங்க போது அப்போ பிழைப்புக்கு வழி தேடி அவங்க புறப்படுறது அப்படின்னு வந்துடுது. அதே மாதிரி சில நேரங்களில் வந்து என்னென்னா, நம்ம பொழப்பு எப்படியோ போயிடுச்சு, அட்லீஸ்ட் நம்ம குழந்தைகளாவது நல்லா இருக்கட்டும்னு அவங்களுக்கு 4 எழுத்து படிக்க வச்சு அவங்கள எப்படியாவது அனுப்பிச்சு அவங்க நல்லா இருக்கணும்னு அனுப்புகிற மாதிரி இப்படி பண்ணதுனால தான் அந்த கிராமங்களில் வந்து நிறைய இடங்களில் அந்த மாதிரி நிறைய ஊர் இருக்குதுன்னு சொல்லி அந்த மகேஷ் அவர்கள் வந்து போய் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இது யூடியூப்புக்காக ஷூட் பண்ணிட்டு வந்து அது எல்லா கிராமங்கள்லேயும் ஒரு விழிப்புணர்வு வர அளவுக்கு வந்தது. ஸோ அந்த அளவுக்கு இவங்க 2 பேருமே வந்து இவர் ஒரு கேரக்டர்னா அவர் ஒரு கேரக்டர். ஸோ இதெல்லாம் ரியல் லைஃப்பில் இப்போ இன்றைக்கி வந்து பேச வந்தவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உண்மையான அந்த கிராமத்தினுடைய ஃபீலிங் அவங்கக்கிட்ட இருக்குது. அது சமூக சேவகர்லேருந்து இதை நடித்த ஒரு வரைக்கும் எல்லாருமே பேசுனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, எல்லாரும் ஆத்மார்த்தமாக அவங்க மனசுக்குள்ளே வந்து எங்கள் கிராமத்தில் இப்படி இருக்குது, எங்கள் ஊர் சொந்த மண், இதை நாங்கள் எப்படி விட்டுட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஸோ கேட்கும்போது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஊருக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. மற்றவங்க கூட முத்துக்காடை ஒரு புக் எழுத போகிறேன்னு என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தார். அவர் தமிழ் மேலே இவ்வளோ பற்றுதலாக இருப்பார் அப்படிங்கிறதும், தமிழை வந்து இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. கண்ணதாசன் சாரை பற்றி பேசி, அவருக்கு ஆரிஜின் யாருன்னு பேசி, அதுக்கப்புறம் அவர் எழுத போகிற புஸ்தகத்தை பற்றியெல்லாம் வந்து
என்கிட்ட சொல்லி அந்த புஸ்தகம் என்ன மாதிரி புஸ்தகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு அணிதர கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு முன்னாடியே கேட்டார். வந்தோன்னையுமே நான் புஸ்தகம் எழுதியிருக்காருன்னு அணிந்தரை கேட்குறாருங்க போது கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் பேசி இந்த மாதிரி இவ்வளோ தூரம் தமிழ் பற்றுதலாக அவர் பேசி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி எல்லாருமே பேசினவங்க ஒவ்வொருத்தரும் எல்லாமே நல்லா பேசினேன். இந்த பொண்ணு வேறு தமிழ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவானா. அப்புறம் தான் கேட்டேன், தமிழ் சுத்தமாக தானே பேசுது, ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. எந்த ஒரு தாய் பாஷைன்னு தெரியலன்னா அப்புறமா ஆந்திரா அப்படின்னு சொல்லி தெலுங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அது நடிக்கும்போது வர அந்த பொண்ணு கேட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா கிராமத்து கதைன்னு ஒன்று என் கலருக்கு அது சரியாக வருமா, கிராமத்து பொண்ணு மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு உள்ள எல்லாருக்குமே ஒரு கிராமம் அப்படின்னா இப்படி தான் இருப்பாங்க. கருப்பாக இருப்பா, அந்த வெயிலில் அலைஞ்சு கிளைஞ்சி நல்லா பிறந்திருந்தா கொஞ்சம் கலராக பிறந்திருந்தா கூட அந்த வெயிலுக்கு அதுக்கும் அந்த இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் எல்லாம் வேறு மாதிரி ஆகி போக முடியாது. அதனால் அது சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நியாயமான ஒரு சந்தேகத்தில் டைரக்டராக இல்லை, அதெல்லாம் ஒன்றும் காரணமெல்லாம் இப்படி கிடையாது, கருப்பு சிவப்பெல்லாம் காரங்க பார்க்குறாங்க. அப்படி மாதிரி படங்கள் வரும்போது அந்த அடிப்படை திட்டங்கள் அதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து உள்ளே வந்து அவங்களும் வந்து கவனிச்சுட்டு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே உங்களுடைய ஊக்கங்களை கொடுக்கணும். அந்த படம் நல்லா ஓடுறதுக்கு என்ன உண்டோ அதுக்கு உண்டான விமர்சனங்களை நீங்கள் எழுதணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த டீம் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.